அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெற்றிக்கண், அதன் மூலமா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், அந்த நெற்றிக்கண் ஓபன் ஆகும்போது அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அதன் மூலமா நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெற்றிக்கண்றது எல்லாருக்குமே பாசிபிள் தான். இதுல மதங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்க முஸ்லீமாவோ கிறிஸ்டியனாவோ இருந்தா கூட உங்களுடைய நெற்றிக்கண் அப்படின்றத யோகம் மூலமா தாராளமா நீங்க அதை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த நெற்றிக்கண் ஓபன் ஆனதும் முதல்ல நம்முடைய மனம் இதுக்கு முன்னாடி எப்படி இயங்கிட்டு இருந்ததோ அதை விட ஒரு பெட்டரான லெவல்ல இயங்க ஆரம்பிச்சிடும். பெட்டரான அப்படின்னா ஒரு உயரிய நிலையில இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த நெற்றிக்கண் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் நெற்றிக்கண் திறந்ததுக்கு அப்புறமா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்களை உங்களால உணர முடியும். உங்களோட மைண்ட் அப்படின்றது ரொம்ப கான்சியஸ் ஆயிடும். கான்சியஸ்னா எந்த ஒரு விஷயத்துமே நீங்க கவனத்தோட செய்வீங்க. இப்போ நீங்க கவனத்தோட செய்யறதுக்கு நீங்க உங்க மைண்ட் அப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி செய்யற மாதிரி இருக்கும். ஆனா இந்த நெற்றிக்கண் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேஷுவலா செய்யற மாதிரி இருந்தாலும் கவனத்தோட செய்வீங்க. நம்முடைய கண்கள், காது, மூக்கு, மனம் இதனோட சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன சவுண்டு கேட்டா கூட நம்ம காதுல கேட்கறது, ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட கிளியரா பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஏஆர் ரஹ்மான் சாங்லாம் நீங்க இப்ப சாதாரணமா கேக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட்னு கேட்டு போயிடுவீங்க, பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிடுவீங்க. ஆனா தேர்ட் ஐ ஓபன் பண்ணி அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது அந்த சாங்ல அவர் சின்ன சின்னதா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருப்பார். டிங் அப்படி ஒரு சின்ன ஒரு சவுண்ட் தான் வரும். சின்ன ஒரு சவுண்ட் தான் வரும் அந்த சாங்ல. ஒரே ஒரு டைம் தான் அது பிளே ஆகும். அந்த மாதிரியான சவுண்டை கூட உங்களால கேட்க முடியும். இப்போ நீங்க அதை கேட்கணும்னா அந்த பாட்டை நீங்க கவனிச்சு கேட்டா மட்டும் அந்த மாதிரி சவுண்டை கேட்கலாம். ஆனா தேர்ட் ஐ ஓபன் ஆயிருக்கும் போது அந்த மாதிரி கவனிக்க வேண்டாம். நீங்க சாதாரணமா கேட்கும் போது அந்த மாதிரியான சின்ன சின்ன சவுண்டை கூட உங்களால கேட்க முடியும். நிறைய கோ இன்சிடென்ட்ஸ் மீட் பண்ணலாம். கோ இன்சிடென்ட் அப்படின்ற போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தற்செயலா நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நிறைய மீட் பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒருத்தரை பத்தி நினைப்பீங்க, அவர் உடனே உங்களுக்கு கால் பண்ணுவார், இல்லைன்னா அவர் நேரில் நிற்பார், இல்லைன்னா அவரை பத்தி யாராவது உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க, அந்த விஷயத்தை யாராவது உங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோ இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தி உணரக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அடுத்தவர்களுடைய மனநிலையை உங்களால உணர முடியும். அடுத்தவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அந்த விஷயத்துக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படின்றதையும் உங்களால உணர முடியும். இப்போ என்னோட ஒரு வீடியோ போட்டிருந்த பெண்ணின் மனதை தொட அப்படின்ற மாதிரிலாம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் தான். அடுத்தவர்களுடைய பிரச்சனை, அவங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான மனநிலை இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது நம்மளால உணர முடியும். அதே மாதிரி எனக்கு நீங்க மெயில் அனுப்பிச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் இமீடியட்டா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பேன். அது காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் அனுப்புறீங்க. அந்த மெயில் வாசிக்கும் போதே அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை இருந்தா அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் என்னால உணர முடியும். சோ அந்த உணர்வு நான் உணர்றேன் அப்படின்னா அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு தீர்வை நான் நிச்சயம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இந்த நெற்றிக்கண் ஓபன் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப், நீங்க யாரோட பழகுறீங்களோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டீங்க. எல்லாரையும் லவ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை, எல்லாருடைய மனநிலையும் உணரக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களால ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான எனர்ஜி அதிகமா இருக்கு, இல்ல ஒருத்தரை சந்திக்கிறீங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, என்ன மாதிரி இன்டென்ஷனோட அவங்க உங்களோட பழகுறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களால கெஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரே நாள் குண்டலினி சக்தி நெற்றிக்கண்ல வச்சு பண்ணும்போது வர்றது இல்ல. குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்காவது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க அதிகமா பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம். இல்ல பை நேச்சுரலாவே நான் தனியா இருப்பேன், எனக்கு அமைதியா இருக்கிறதா பிடிக்கும், யாரோட அதிகம் பேச மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே இந்த விஷயங்கள்லாம் உங்களால உணர முடியும். இதெல்லாம் தேர்ட் ஐ ஓபன் ஆகிருக்கிறவங்களுக்கு பாசிபிள் ஆகக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை கேட்கும் போது நிறைய கட்டுக்கதைகள் மாதிரி உங்களுக்கு தோணினாலும் உங்களுடைய தேர்ட் ஐன்றது ஓபன் ஆகும்போது உங்களால உணர முடியும். நன்றி.